போலீஸுக்கு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க. வருஷக்கணக்கில் அம்பிட்டு பேரும் கம்பி என்னடா போலீஸ் என்னையா போலீஸ் அந்த ராணுவமே வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமா பெரிய நான் வீரப்பேன் போனா மூடு. சரி என்னைய கடைசி கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கு பரவாயில்ல. இந்த தமிழ் வாத்தியார் கொண்டாந்து கட்டி போட்டு தமிழ் வாத்தியார் தமிழை சொல்லிக் கொடுப்பேன்ற பேர்ல எங்களை கொண்டு எடுக்கிறான். எங்களை கொண்டாலும் பரவாயில்ல நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா நாங்க உயிருக்கும் மேல நேசிக்கிறேன் எங்க தமிழையே போமா. ஐயா அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே கடுக்கன் கலைவரால் நட்பு. கடுக்கன் கடுக்கன் இல்லை இடுக்கன். இடுக்கனை கடுக்கன் சொல்லாம வச்சுட்டாங்க. சரி அது இருக்குதான். இந்த உட்கார்ந்து அந்த கண்ணாடி தலையாரா இந்த கட்டி வச்சிருக்கீங்க. அந்த சொல்லிக்கிறால ஒன்றும் தெரியாது இல்ல தெரியாதியா. நீயா சொல்லியா யார் யாரு சொல்றீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஹெட்மாஸ்டர் ஐயா. இந்த பரதேசி பையனை பெற்ற அப்ப நான் அப்பா ஏண்டா பெத்த படம் கட்டி போறதுக்கு என்னடா தப்பு பண்ணாங்க? அது அங்காவே கேளுங்க. இவனை பெற்றதை தவிர நான் பெரிய தப்பு வேற எதுவும் பண்ணலையா? ஆமா நான் தெரியாம தான் கேட்கிறேன். கேளுங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க பிள்ளைங்களுக்கு. அப்பனை கொண்டாந்து கட்டி போறதுக்கு தானே பணம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்தம் பார்த்தீங்களா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணுங்க. டேய் என்னடா இத்தா என்னது இந்த பாரு எனக்கு கோபம் வந்துச்சு. நான் ஹெட் மாஸ்டரா இருக்க மாட்டேன். மாஸ்டர் ஆயிடுவேன். நீ இத்தனை நாள் நெச்ச மாத்திருக்கு எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் அந்த எனக்கு அப்பா வந்துட்டு கொடுத்த தொல்லைகளும் தமிழ் வாத்தியார் பேர் எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் எங்களால் பொறுத்துக்க முடியல. உங்களெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிதான் இங்க கடத்தி கூடி நினைச்சிருக்கிறோம். பாடம் ஆமாம் கரும் பலகை ஒன்றுமே இல்லையே. எப்படி ஐயா பாடம் நடத்த போகிறீர்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஜனங்களுக்கு ரொம்ப கிழிச்சுட்ட தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு பிடிக்காது. ஆமா சொல்லு தூக்கி போட்டு மெச்சான். பாருங்கடா எவ்வளவு நாள் வேணாலும் அடைச்சு வைங்கடா. ஆனா தினம் ராத்திரி எனக்கு மட்டும் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தாங்க. குடியார பேரா நீ? ஏண்டா நீ தப்பா வந்துட்டு என்னைய தப்பா பாடம் சொல்லி விட்டு சொல்ற நீ குரான துப்பாக்கியா? நீ மட்டும் என்ன யோகியா? இம்புட்டுனா நீ எங்களை எவ்வளவு கொட்டு கொட்டிருப்ப. முடி இருக்கிற தலையா பார்த்து குட்டுறீங்களே. நாங்க தப்பு நினைச்சிட்டு யோ நாங்க இப்ப கிளம்புறோம். வீட்டை சுத்தி ஆள் போட்டிருக்கோம். அவனை தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க என்னடா செய்வீங்க? அப்புறம் 3 பேரும் டெட் பாடி தான். ஷூட் பண்ணா டெட் பாடி தான் என் பிள்ளை எவ்வளவு தெளிவா சொன்னா பாத்தீங்களா? ஆமா இருக்கணும். வாய முன்னா சொட்ட தலையானே. என்ன ஏன்னு சொல்லுங்க. என்னடா மேல நீ மேல உட்காரு அப்புறம் நீ கீழே உட்காரலாம். எப்படியோ என்ன வச்சிருந்தா எதுனால வீட்டை கிடைக்கணும். யாருன்னா யாரு பாம்பாடு தானே? இல்ல எச்சம்னா எச்சல எடுக்கிறவன். மரியாதை கட்டு போவோம். பாம்பை வச்சு வித்த காட்டி கொடுத்தாலும் புலப்படுத்தவர இப்படி எச்சில இருந்து போட வேண்டிய அவசியம் வரா. நீங்க ஆத்தாவது அதுக்கு பத்தி இல்ல வார்த்தை வந்து பத்திக்க சிக்கலாய் சொல்லுறியா? எச்சம்னா ஹெட்மாஸ்டர். தமிழ்ல வாத்தியாருக்கும் வாத்தியார் பெரிய வாத்தியார் அர்த்தம். வாத்தியாருக்குமா வாத்தியாரா? சரி அப்பா நான் படிச்சிருக்காங்க வாத்து எனக்கு இதுக்கு எவ்வளவு பெரிய வாத்தியார். யோ உனக்கு யாரையா வாத்தியார் வேலை கொடுத்தா? வாத்தியார் மாதிரி நடிக்கணும். நடிக்கலாம் எந்த போய் நடிச்சுவேன். என்ன நீ ஊருக்குள்ள நடிப்ப நீ பெரிய ஆள் பேசிக்கிறாங்க. பிட்டெல்லாம் போறாங்க இல்ல மூச்சை பத்தாலும் தெரியுது. பாபாட்டி என்ன நாங்க என்ன சொல்றேன்னா நீ எங்க ஸ்கூல்ல எப்படி நடக்குதுங்க அப்புறமா சொல்றோம். இப்ப நீ என்ன பண்ற? ஏய் தம்பி நீங்க சொல்றான் பக்கத்தால ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப்பா? போய் உனக்கு என்ன வேணும்? உனக்கு எனக்கு மங்கு உனக்கு உனக்கு ராண்டி வச்சா கேட்டுக்கிட்டல இதெல்லாம் இது மட்டும் வாங்கிட்டு வரேன். இங்க இருக்கு மட்டுமா? ஆமா என்னப்பா அது இந்த பழம் தப்பா எனக்கு ஒரு குவாட்டர் வாங்கி கொடுங்களா? ஓ நீ கேட்டது பணம் மட்டும் தானே? காப்பாத்துறல அப்ப நாம சொன்னதை மட்டும் செய். சரிப்பா அது தான். யோ இல்லையா என்ன ஏமாட்ட விட்டுறா? அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 கிலோ கஞ்சா வாங்கிக்கலாம். 4 கிலோ கஞ்சா ஏண்டா கூலா இது விளங்கும்டா. இதுக்கு முன்னாடி 25 வாட்டியா என்ன சீர் எடுத்தாலும் கிரம கிரமம் நேரம். சரி அப்பா நான் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துக்கலாம். இந்த போன அந்த ஹெட்மாஸ்டர் வயசு கட்டியாச்சு. இனிமேல் நம்ம ஸ்கூல்
போட்டியை வச்சு நாம நினைச்சதுதான் சாதிப்போமே.